மக்களின் மனதில் நிலைத்த இளவரசி பிரின்சஸ் டயானா. ஒரு மழைக்கால காலை. லண்டன் நகரம் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் ஒரு மாளிகையில் ஒரு சிறிய குழந்தை அழகு பொம்மையாக கண்களைத் திறந்தாள். அவள்தான் லேடி டயானா ஸ்பென்சர். சாதாரண குடும்ப வரிசையில் பிறந்தாலும் உலகத்தின் இதயங்களை வென்றவளாக மாறியவர். காலம் தாவிச் சென்றது. ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த டயானா இளவரசர் சார்ல்ஸுடன் திருமணம் செய்தபோது உலகமே அவளையே பார்த்தது. அவள் புன்னகை, அவளது எளிமை, மக்களுடன் பேசிய விதம் அனைத்தும் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தது. அவளது வாழ்க்கை வெளிப்படையாக ராஜ அரண்மனை வாழ்வு போல தோன்றினாலும் உள்ளார்ந்த துயரங்கள் பல இருந்தன. கணவனின் அன்பின்மை, ஊடக அழுத்தம், தனிமை அனைத்தும் அவளைக் காயப்படுத்தின. அதிலும் அவள் தளரவில்லை. எய்ட்ஸ் நோயாளிகள், சுடுகாடுகளில் நடந்த மைன் வெடிப்புகள், யாரும் வராத இடங்களுக்கு சென்றாள். மக்களின் இடையிலே ஒரு உண்மையான தாய்மையாக, நண்பராக, சகோதரியாக. அவள் மத்தியில் ஒரு வார்த்தை பிரபலமானது. I want to be a queen in people's hearts, not just a queen in a palace hoop. எனக்கு அரண்மனையில் இருக்க வேண்டிய தேவையில்லை, மக்களின் இதயங்களில் ஒரு மகாராணியாக இருக்க விரும்புகிறேன். 1997ஆம் ஆண்டு ஒரு சோகமான செய்தி உலகத்தை உலுக்கியது. பாரிஸ் நகரில் டயானா ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்தார். அந்த நிமிடத்தில் உலகம் ஒரு அன்பு இளவரசியை இழந்தது. அவளது இறப்பு எத்தனை பேரை கதற வைத்ததென எண்ணிப் பார்க்கவே முடியாது. ஆனால் அவளது நினைவு மட்டும் இல்லை. இன்று வரை அவளது சேவைகள், அன்பு, தன்னலமற்ற பணிகள் அனைத்தும் பிரின்சஸ் ஆஃப் ஹார்ட்ஸ், பிரின்சஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் நிலைக்கு கொண்டு வந்தது. அவள் பொதுமக்கள் மீதான உண்மையான அக்கறை. அரச குடும்ப மரபுகளில் கட்டுப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவள் தன்னுடைய பாதையை தனியாக அமைத்தாள். எய்ட்ஸ் நோயாளிகளை அணுகும்போது பலர் பயந்து விலகிக் கொண்டிருந்த நேரத்தில் டயானா அவர்கள் கைகளை பிடித்து, இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் நம்மை போன்றவர்களே என்று உரக்கச் சொன்னாள். நல்லிணக்கத்தின் தூதராக இருந்த டயானா பல்வேறு வறுமை கிராமங்களில் சிறுவர்களுடன் நேரடியாக பழகினாள். சுடுகாடுகளில் மைன் வெடிப்புகளை ஒழிக்க உலகளவில் அவளது முயற்சி புரட்சியாக அமைந்தது. 1997ஆம் ஆண்டில் அவள் இறப்புக்கு சில மாதங்கள் முன்னர் அங்கோலாவில் நடந்த மைநீக்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த பிரச்சினை உலகறிய வைத்தாள். அவள் தன்னுடைய பிள்ளைகள் வில்லியம் மற்றும் ஹாரியே சாதாரண வாழ்க்கையை உணரச் செய்து வளர்த்தார். இவர்கள் அரசு மரபுகளுக்கு மட்டும் கட்டுப்பட்டிருக்கக் கூடாது, மக்களிடையே வாழ தெரிந்திருக்க வேண்டும் என்று வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தார். அவளது அழகு உடை மற்றும் கலாச்சார பங்களிப்புகள் அனைத்தும் ஒரு பக்கமிருந்தாலும் அவளது மனித நேயமும் அழுக்கற்ற இதயமும் இன்னும் மக்களின் நினைவில் வாழ்கின்றன. முடிவு. இன்னும் ஓர் அரண்மனை வாழ்க்கை அழகானதென்று நம்மில் பலர் நம்புகிறோம். ஆனால் டயானா நமக்கு உண்மையான அழகு எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்தியவர். அது அன்பிலும், தாராள மனதிலும், மக்கள் சேவையிலும்தான்.